ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம அவல் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அவல் கேசரி ரெட் அவல் எடுத்துருக்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக முந்திரி வறுத்து எடுத்துடலாம். முந்திரி செவந்துச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இதே கடாயில் நம்ம அந்த பவுலில் கொஞ்சம் அவல் எடுத்துருக்குறோம். இதை போட்டு நல்லா வறுத்துடலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற அவல் ரெட் அவல் எடுத்துருக்குறோம், சிகப்பு அவல். இது நல்லா பொரியணும், படபடன்னு பொரியும். அந்த அளவுக்கு வறுக்கணும். இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். அப்போ தான் நம்ம பவுட்ரு பண்ணும்போது நல்லா நைஸாக பவுட்ரு ஆகும். பாருங்கள், நல்லா வறுத்துருக்குது அவல். அந்த வாசனை வரும். எப்படி நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சா ஒரு நல்ல வாசனை வரும் இல்லையா, அது மாதிரி இந்த வறுத்த பிறகு ஒரு வாசனை வரும். நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். அவல் ஆற வச்சிட்டோம். இது நல்லா ஆறட்டும். இதே கடாயில் நம்ம சம அளவு வெல்லம் எடுத்துருக்குறோம். எந்த பவுலில் நான் அவல் எடுத்தனோ அதே பவுலில் அதே அளவுக்கு எடுத்துருக்குறேன். இந்த வெல்லம் நல்லா கரையணும் தண்ணியில். பாகு பதம்லாம் வேண்டாம், கரைஞ்சால் போதும். நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். அவல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துட்டோம். பவுட்ரு பண்ணிவிட்டு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சிட்டோம். அது பாருங்கள், கொஞ்சமாக திப்பி வந்திருக்குது. இதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறிடலாம். போட்ட உடனே அந்த 2 கிளாஸ் தண்ணியும் அப்படியே இழுத்துக்குச்சு. இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சு அந்த தண்ணி இருக்குது இல்லை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இப்போவே பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்குது, ஒட்டாமல். வெல்லம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு சேர்த்து கிளறி விட்டுறலாம். தீ சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்ப சூடு இருந்ததுன்னா எல்லாம் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம கிளறி விட முடியாது. நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக தீ கூட்டி வச்சுக்கலாம். இது ரெண்டும் வெள்ளை தண்ணியும் இந்த அவலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அவலும் வெள்ளை தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கான் மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த கான் மாவு கலந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
கை விடாமல் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுறலாம். அப்போ தான் அந்த கேசரியோட பதம் நமக்கு கிடைக்கும். கடாயில் ஒட்டாத அளவுக்கு இந்த இது வரணும் கேசரி. அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். தண்ணி மட்டும் நம்ம கரெக்டான அளவு வச்சா போதும். தண்ணி அதிகமாகிடுச்சின்னா கொல கொலன்னு ஆகிடும். அது தண்ணி சுண்ட விடுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். இந்த பதம் கரெக்டு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இதில் முந்திரி சேர்த்துருவோம். வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துருவோம். இப்படி தான் ஒட்டாமல் வரணும். இதுதான் பக்குவம். இது அவலில் செய்கிறதுனால கொஞ்சம் கிளறி கொடுக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் கை விடாமல் நல்லா கலந்து கொடுத்தோம்னா நல்லா சேர்ந்துடும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர், அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வீடியோ வேணால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.